everyone, welcome back to my channel. So என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது மோஸ்ட் ரிக்வெஸ்டடான வீடியோ மேக்கப் ஃபார் டீனேஜர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் வாஷ் தான். அதுக்காக நான் Dermavive Hydra கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் வாஷ் இருக்கோ அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறோம். நான் Neutridermோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து நல்லா சூட் ஆகும். மேக்கப் போடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் Lakmeயோட 9 to 5 CC க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இருக்கிற ஷேட் வந்து Beige 01 அது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இதை நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த சேஷல்லாம் வரும், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த க்ரீம்லேயும் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் இருக்குது. எனக்கு இந்த க்ரீமில் பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஷேடுக்கு கிடையாது. 3 ஷேடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஷேடுக்கு இல்லாத போது நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து பேட்சியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் மாய்ஸ்சரைசர்லாம் போடாமல் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப பேட்சியாக இருக்கும். நான் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து பிளெண்ட் பண்ணியிருந்தேன் ஸ்கின்னோட. அண்ட் கவரேஜும் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோவாலாம் இல்லை. க்ரீம் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் ஷேட் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அண்ட் பிளெண்டும் ஆக மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ளூ ஹெவனோட ஆர்டிஸ்டோ காம்பேக்ட் பவுடர். அண்ட் இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். நல்லா இருக்கானா. அண்ட் இதில் இருக்கிற அந்த காம்பேக்ட் பவுடரில் பார்த்திங்கன்னா எல்லோ டோன் கொஞ்சம் இருக்கும். அதனால கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அது வாங்கி ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த லுக்கே நான் வந்து க்ரியேட் பண்ணேன். அண்ட் நான் யூஸ் பண்ண சிசி க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடரோட செட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ளஷ்க்கு நான் வந்து மெப்ளினோட அப்சல்யூட் மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது நான் என் சீக்ஸில் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த ப்ளஷ். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா விண்டேஜ் பிங்க். நல்லா வந்து ஒரு சாஃப்டான ஒரு பிங்க் கலர். ஸோ ப்ளஷ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் எப்போவுமே ப்ளஷ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். நான் வந்து இந்த இன்கலரோட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டர்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. ஹைலைட் எதுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ஒரு ஷைன் கிடைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து சீக் போன்ஸில், அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், கியூபிட்ஸ், போச்சின் எல்லாத்துலேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ். நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 கிட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு சைடு ஐப்ரோ பவுடர் இருக்கும். ஸோ அது எங்கெல்லாம் எனக்கு வந்து கேப் இருக்கும் அங்கே மட்டும் நான் ஃபில் இன் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் டபுள் த பர்பஸ் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிவிடுமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐலைனர் இருக்கும் அதில். ஸோ அதனால் நம்ம தனித்தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு ஒரே ப்ராடக்டாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் மஸ்காராக்கு நான் மெப்ளினோட க்ளோசல் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா வந்து நல்லா வால்யூமும் கொடுக்குது, நல்லா லென்த்தனும் பண்ணுது. இந்த மஸ்காரா யூஸ் பண்ணி நான் தனியாக ஒரு ரிவ்யூ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப இண்டிவிஜுவலாக காமிக்கும் லேஷஸை, நல்லா செப்பரேட் பண்ணி காமிக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லேஷஸ் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ இதோட நம்ம எவ்ரிடே ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் சீக்ஸில் எதுவும் யூஸ் பண்ணணும் அதே நான் வந்து லிப்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறேன். லாக்மியோட அப்சல்யூட் லிக்விட் லிப்ஸ்டிக். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு ஷேட் தான். இது நல்ல ஒரு சாஃப்ட் பிங்க் கலர். இந்த லிப்ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு லிப்ஸில். அண்ட் இதோட நம்ம மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லுக் வந்து நீங்கள் எவ்ரிடே கூட கேரி பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் டீனேஜர்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஹை போனிடைல் வந்து போடுறேன். சைடில் வந்து கொஞ்சம் முடி விட்டுக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ரேம் பண்ணுவோங்க ஃபேஸை. இந்த ஏஜில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல க்யூட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹை பன், மெஸ்ஸி பன் கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீ ஹேர் கூட விடலாம் சிம்பிளாக இருக்கணும்னா. ஸோ எனக்கு வந்து ஹை போனிடைல் வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நான் அது போட்டிருக்கேன். அண்ட் இயரிங்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற இயரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ரிங் போட்டிருக்கேன். ஸோ இந்த இயரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது ரிமூவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் செயின் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் இயரிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி மேக்கப் லுக்குலாம் ஜுவல்லரி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் பார்க்கவும் நல்லா க்யூட்டாக இருக்கும். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லுக்கை. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிறதா சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye and take care of yourself.